பிரச்சனை உள்ள நேரங்களில் இசைக்க என்ன செய்தான் தெரியுமா? 2 நாளாகமம் 32:20. இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். பிரச்சனைகள் வந்த பொழுது, நெருக்கடிகள் வந்த பொழுது மனுஷனையும் யாரையும் பார்க்காம தன் 2 கையை உயர்த்தி வானத்தை நோக்கி, நீங்கள் தேவனாகிய கர்த்தாவே என்ன சொல்லி அபயமிட்டா? வா, உங்களை விட்டா எங்களுக்கு வேற நாதி இல்லையே, விட்டா எங்களுக்கு வேற கதி இல்லையே அப்படின்னு கையை உயர்த்திட்டு ஆண்டவர்கிட்ட, என்னால முடியாதுப்பா, நீங்க இல்லாம முடியாது, எங்களுக்கு உண்மை தவிர எங்களுக்கு யாரும் இல்ல, கதி நாதி எதுவும் இல்ல. என்னுடைய சிறுபிராயத்துடைய தாயாரை நினைவு கூறுறேன். என்ன வயசுல துக்கத்தின் மிகுதி, ஊழியத்தில் நெருக்கங்களும் வேதனைகளும் வரும் பொழுது எப்படி வாடகை கட்டுறது, பிள்ளைகளுக்கு எப்படி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, என்னுடைய எதிர்கால வாழ்க்கை என்ன, என் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன பிரச்சனையோ அழுது கொண்டே இந்த பாட்டை பாடுவாங்க. சோத்திரிக்கும் அந்த வார்த்தை எங்க ரத்தத்தோடும், அது அவங்களா போட்டு அமைச்சு பாட்டின பாட்டு சோத்திரம். இந்த பாட்டு வரியில் அது வராது, ஆனால் அவங்களா சொல்லி சொல்லி அழுத அந்த நாட்கள். உம்மை வீட்டால் எங்களுக்கு வேறே கதியுமில்லை, உம்மை வீட்டால் எங்களுக்கு வேறே வழியுமில்லை, உம்மை வீட்டால் எங்களுக்கு வேறே வழியுமில்லை, உம்மை வீட்டால் எங்களுக்கு வேறே அழியும் இல்லை. இன்னொரு முறை சத்தத்தை உயர்த்தி, உம்மை வீட்டால் எங்களுக்கு வேறே கதியும் இல்லை, உம்மை வீட்டால் எங்களுக்கு வேறே அழியும் இல்லை. என்று மாறா என் தேவன் இன்றுன்னை அழைக்கிறாரே, ஏற்றுக்கொள்வார் என் நேசரை தாமதம் செய்யாமலே, உன் பெற்றோரும் உன் உற்றாரும் கைவிடினோ உன்னையே அரவணைத்து ஆதரித்து அதிசயம் செய்வாரே. சொல்லுங்க, உம்மை வீட்டால் எங்களுக்கு சத்தமா வேறே வழியுமில்லை, உம்மை வீட்டால் எங்களுக்கு வேறே வழி. கையை உயர்த்தி ஒரே ஒரு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை வீட்டால் எங்களுக்கு வேறே கதியும் இல்லை, உம்மை வீட்டால் எங்களுக்கு வேறே வழியும் இல்லை. கையை தட்டி, ஆண்டவரே எங்களுக்கு ஆதரவு நீங்க தான், நீங்க எல்லாமே எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், சபையில ஐக்கியமா இருக்கணும், சபையில தேவனுக்கு பிரியமா நடக்கணும், தேவனுக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கணும். தேவன் சொன்னபடி நம்ம நடக்கும் போது உண்மையாகவே ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். நாங்கள் எல்லாம் கிராமமா போய், நாங்கள் போகாத கிராமம் இல்லை, மெதிக்காத இடம் இல்லை, அப்படிலாம் போய் ஊழியம் செய்யணும். ஆனா இன்றைக்கு எனக்கு முடியல, அதனால நீங்க அந்த ஊழியத்தை எடுத்து செய்யும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த ஊழியத்தில் தேவனுடைய நாமம் மகிமைப்படணும், தேவனுடைய நாமம் உயர்த்தப்படணும்.